சென்னை தியாகராய நகரில் உள்ள அடுக்குமாடி ஜவுளி கடையில் பற்றி எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணி 14 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தீ விபத்து குறித்த பிரத்யேக காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் என்ற பிரபலமான துணிக்கடையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட தீயானது மளமளவென அனைத்து மாடிகளுக்கும் பரவி தீ கொழுந்துவிட்டு எரிந்து தீயணைப்பு படையினர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அந்த புகையை அடக்க முடியவில்லை. புகையையும் கட்டுக்குள் கொண்டு வந்தால்தான் பாதிப்புகள் என்ன, எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்ற காரணங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர். புகையானது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் பரவுகின்ற அந்த காட்சிகளை, பிரத்யேக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டிடத்திலிருந்து புகை வெளியேற முடியாமல் இருந்த சூழலில் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்களை எல்லாம் உடைத்து புகை வெளியேற தீயணைப்புத் துறையினர் வழிவகை செய்திருக்கின்றனர். அந்த தீ விபத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை பறக்கும் கேமரா கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. இதில் வெளியேறக்கூடிய புகையானது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். எனவே அருகில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ பக்கத்தில் இருக்கின்ற கட்டடங்களுக்கு பரவாமல் தீயணைப்புத் துறையினரால் தடுக்கப்பட்டிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தின் பறக்கும் கேமரா காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தின் பறக்கும் கேமரா காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 14 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புகையை நுகர்ந்தால் உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். எனவே அந்த பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றால் கூட நலம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். இன்று அதிகாலை 4 மணிக்கு எரிய தொடங்கிய இந்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீயணைப்பு வீரர் கூட இந்த கட்டிடத்திற்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கட்டிடத்திற்குள் இருக்கக்கூடிய பொருட்களுடைய எரிப்புத்தன்மையும் வெகுவாக அது எரிந்து உடனடியாக வெப்பத்தை உமிழக்கூடிய தன்மையும் இருக்கிறது. இதன் காரணமாக உள்ளே சொல்ல முடியாத சூழல். இன்னொரு பக்கம் கடுமையான புகை மூட்டம், இந்த இரண்டும் இருக்கிறது. கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மையும் கேள்விக்குள்ளாயிருக்கிறது. அதனால் உள்ளே செல்லும் போது எது மாதிரியான விபத்துகள் ஏற்படக்கூடும் என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன அந்த பகுதியில் செய்ய முடியும்? அது மட்டுமல்லாது இந்த கடையை சுற்றிலும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கின்றன. அதே போல தியாகராய நகரில் குடியிருப்புகளும் இருக்கின்றன. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படா வண்ணம் தற்பொழுது அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு சவாலான பணியாக இருக்கிறது என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைகளுக்கு தீ பரவாமல் இருக்க தடுக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, புகையை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த கட்டடத்தினுடைய பின்பகுதி, முன்பகுதி ஆகிய பல இடங்களிலே துளையிட்டு அந்த பகுதி வழியாக தீயை கட்டுப்படுத்துவதற்காக தண்ணீரை பீச்சி அடித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தீ சில இடங்களில் தொடர்ந்து இன்னும் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. புகை மூட்டம் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த புகைமூட்டம் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான பாதிப்பை இந்த புகை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற தீயணைப்பு படை வீரர்களுக்கும் ஒரு சவாலான ஒரு களமாகவே இந்த புகை மாற்றியிருக்கிறது என்றும் நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த சமயத்தில் அடுத்த கட்டமாக எப்படி அரசாங்கமும் சரி, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகளும் எப்படி கையாளப் போகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த கட்டடத்தில் தற்பொழுது தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருப்பதால்
அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டன என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் இந்த கட்டிடத்திற்குள் இருக்கக்கூடிய இடிபாடுகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது 7 மாடி கட்டடமாக இருந்தது. தற்பொழுது இந்த தீ காரணமாக உள்ளே இருந்த மாடி எல்லாம் இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மதிய வாக்கில் கடுமையான சப்தத்தோடு உள்ளே இருந்த மாடியினுடைய சுவரெல்லாம் உள்ளே இடிந்து விழுந்தது என்று அங்கிருக்கக்கூடிய காவலர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே தொடர்ந்து ஒரு ஆபத்தான கட்டடமாக இருக்கிறது. ஆபத்தான பகுதியாக தற்பொழுது காவல்துறையும் தீயணைப்புத்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று தற்பொழுது அறிவுறுத்தலும் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்பொழுது தீ தடுப்பதற்கான பணிகள் செய்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இன்னும் மேல் தளங்களில் தீ அணைக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். தரைத்தளத்திலும் முதல் தளத்திலும் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தற்பொழுது தீயணைப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள், துறை சார்ந்த அதிகாரிகள். ஆனால் மற்ற தளங்களில் இன்னும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 மணி நேரமாக இந்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நாம் நிபுணர்களிடம் பேசிய பொழுது நமக்கு இந்த தீயை அணைப்பதற்கான நிபுணத்துவம் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஒரு பக்கம் எந்த பகுதியில் சென்று தீயை அணைப்பது, எப்படி அணைப்பது, அந்த கட்டடத்தினுடைய சேதாரம் என்ன என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். மிக அதிக அளவு தண்ணீர் தேவை என்பது இருக்கிறது. தண்ணீர் தேவை என்பது மிக அதிக அளவு இருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தில் உள்ள அனைத்து தளங்களும் பற்றி எரிகின்றன. அனைத்து தளங்களும் பற்றி எரியும் பொழுது உடனடியாக தீயை தடுக்க வேண்டும் என்றால் அதிக அளவு தண்ணீரை பீச்சரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஹெலிகாப்டர் கொண்டு தண்ணீரை மேலிருந்து பீச்சி அடிக்குவார்கள். வெளிநாட்டில் இது போன்ற வசதிகள்லாம் இருக்கின்றன. ஹெலிகாப்டர் கொண்டு உடனடியாக அந்த கட்டிடத்தின் மீது அதிக அளவு தண்ணீரை பீச்சி அடிக்கும் பொழுது முழுவதுமாக அந்த புகையோ அல்லது தீயோ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும். ஆனால் நமது நாட்டிலோ அல்லது மாநிலத்திலோ இது போன்ற ஹெலிகாப்டர்களை உடனடியாக பயன்படுத்தக்கூடிய வசதிகள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு வசதி இருக்கும் பட்சத்தில் இந்த தீயை மிக எளிதாக அணைத்திருக்கலாம் என்றும் பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்று சொல்லலாம். உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் துணி வகைகள்லாம் இருக்கின்றன. எனவே இந்த துணி வகைகளெல்லாம் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதில் உள்ளே இருக்கக்கூடிய அல்லது உள்ளே சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது தீயணைப்புத்துறைக்கு இல்லை என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வசந்த்.